பெண்கள் பூ வைக்கணும். இந்த மலர்கள் இருக்குல்ல, இந்த மலர்கள் தான் உலகத்திலே பெஸ்ட் அரோமா தெரப்பி. நீங்க கர்நாடகா தாண்டிருங்க, பார்டர் தாண்டிருங்க, உலகம் முழுக்க சுத்துங்க, எந்த நாட்டிலயும் பூ கட்டி தலையில வைக்கிற பழக்கமே இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இருக்கிறதுலே மல்லிகை பூ தான் அதிகமான அளவுக்கு என்டார்பின் செக்ரீட் பண்ணுது. என்டார்பின் செக்ரீட் இப்ப அரோமா தெரப்பி, அது இதுல இருந்து ஆயில் எடுத்து இந்த ஆயில மசாஜ் பண்றாங்க. என்னன்னா இப்ப நான் அங்க வந்து டார்க் சாக்லேட்ஸ் அண்ட் அரோமா தெரப்பின்னு சொல்றது நம்ம இங்க வந்து மல்லிகைப்பூ அல்வான்னு சொல்லிடலாம். டார்க் சாக்லேட் இஸ் ஈக்குவல் டு அல்வா. அது வந்து அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், யாருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கும், டெய்லி வந்து வீட்ல எல்லாருமே இப்ப லேயர் கட் பண்ணிடுறோம், ரொம்ப ஃபேஷன் ஆயிட்டு அது யூஸ் பண்றது. அது யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட கிளினிக்கு ஒரு வயதான 78 வயசு அப்பா அம்மா ஒரு சின்ன வயசு பொண்ணு கூட்டிட்டு, அதாவது அவங்க பொண்ணுக்கு 35 வயசு கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட் வந்தாங்க. அந்த அம்மா அப்பா சொன்ன வார்த்தை என் மனசு ரொம்ப பாதிச்சுச்சு. என்ன சொன்னாங்கன்னா, அம்மா என் பொண்ணு வந்துட்டு ஒரே பொண்ணு, எங்களுக்கு வேற குழந்தை இல்ல, நாங்க வயசானவங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எனக்கு கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணாங்க, என் வீட்டுக்காருக்கு 3வது ஃப்ளோர்ல ஹெர்னியா ஆபரேஷன் பண்ணாங்க பாம்பேல. என் பொண்ணுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியாது. தெரியாத ஊர்ல முதல் ஃப்ளோருக்கும் 3வது ஃப்ளோருக்கும் அப்படியே பறவை மாதிரி பறந்து பறந்து பட்டாம்பூச்சியா எங்களுக்கு பார்த்து எங்களை பத்திரமா வெளியே கொண்டு வந்தா. இவ்வளவு தைரியமா இருந்த பொண்ணு இந்த கொரோனா வந்து போனதுக்கு கொரோனா பெரிய பாதிப்பு உண்டாக்கல, அவளுக்கு ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஆகல, சும்மா ஒரு 14 நாள் தனிமைப்படுத்தி இருந்தா. சரிங்களா, அது முடிச்சு வெளியே வந்த அப்புறம் பயம் பயம் பயம், என்ன வீட்டுட்டே போக கூடாதுங்கிறா, கூடயே இருக்கணுங்கிறா. வயசான காலத்துல எங்களை பாத்துக்க வேண்டிய எங்க பொண்ணு இப்ப 78 வயசு, இவளுக்கு நான் கை குழந்தைய பாத்துக்கிட்ட மாதிரி இவளை பாத்துக்க வேண்டியிருக்கு. எங்களை வெளியே விட மாட்டேங்கிறா, நைட் எல்லாம் தூங்க மாட்டேங்கிறா, என் பக்கத்துலயே உட்கார்ந்துருங்கன்னு சொல்றா. 90% கொரோனால இருந்து மீண்டதுக்கு அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு மனநோயாளிகளா தூக்க மருந்து எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம பயம் பதட்டம் படபடப்பு, மாமனார் மாமியாரோட வராங்க, ரொம்ப தைரியமா தனியா கல்யாணத்துக்கு கூட எடுத்து பார்த்த பொண்ணு இப்ப ரொம்ப பயப்படுறா, இப்ப ரொம்ப செய்யறான்றது. சராசரியா ஒரு நாளைக்கு 5 to 8 பேஷண்ட்ஸ், அது ஃபீமேல்ஸ் நான் பாக்குறேன். அப்போ இத பத்தி ஆய்வுக்கு போகும்போது எதனால இவங்க இப்படி அஃபெக்ட் ஆறாங்க, உண்மையாவே நீங்க சொன்ன மாதிரி இத கவனத்துக்கு எடுத்துக்கலன்னா வாழ்நாள் முழுக்க இந்த பதட்டம் படபடப்பு பய உணர்வு அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க வந்து ஒரு பேஷண்டாவே சைக்கிள் பேஷண்டாவே அவருக்கு வாய்ப்பு இருக்கானா, நிச்சயமா இருக்கு. ஆனா இது ரொம்ப சாதாரணமா ஒரு நூலையில ஒரு விழிப்புணர்வுனால முழுமையா இதை விட்டு வெளிவந்து அவங்க ஹாப்பி லைஃப் லீட் பண்ணவும் முடியும். சோ நம்மளேதான் காரணத்தையும் சொல்றோம், நம்மளேதான் சொல்யூஷனும் சொல்ல போறோம். முதல்ல ஒரு மனிதனோட உடம்பு அதுதான் மேடம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி போஸ்ட் கோவிட்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இது ஒரு 100க்கு எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு புள்ளி விவரம் அப்படின்றது இருக்கா? இல்ல, அதுல வந்து சர்வேல சொல்லிருக்காங்க 100ல 78% ஃபீமேல்ஸ், எஸ்பெஷலி ஹவுஸ் வைஃப்ஸ். அது இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கவங்க, நிறைய ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்றவங்களுக்கு இது அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அதிகமா ஹெட்லைன்ஸ், ரொம்ப அதிகமா வந்துட்டு இந்த பிளாஷ் நியூஸ், அந்த மியூசிக் கேட்டுட்டே இருக்குமோ அவங்களை அறியாம மனதுக்குள்ள பீதி இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பா நம்மளுக்கு 4 சந்தோஷத்துக்குள்ள ஹார்மோன்ஸ் இருக்கு நம்ம உடம்புல, அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்றது.